அமுல்படுத்து அமுல்படுத்து மன உரிமை சட்டத்தை அமுல்படுத்து அமுல்படுத்து வன விலங்கு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு அனுபவ நிலத்திற்கு பட்டா வழங்கு பட்டா வழங்கு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த செயல்படுத்த தாமதம் செய்யாதே தாமதம் செய்யாதே ஒரு கால வரையறையை தீர்மானித்து அந்த தொகை முழுவதையும் இங்கே ஒரு முகாம் போட்டு இந்த ஒவ்வொருத்தரும் அதுக்கெல்லாம் அலைய வைக்கிறதா கூட இங்கே நீலகிரி கூடலூர் பகுதியில் ஒரு முகாம் போட்டு அனைத்து குடும்பங்களையும் வர சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் நேரடியாக வந்து ஒரே நாளில் அனைவருக்கும் அந்த இழப்பீட்டை வழங்குவதற்குரிய முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை இழந்துவிட்டு இழப்பீடும் கிடைக்காமல் அந்த குடும்பங்கள் எல்லாம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதற்கென்று ஒதுக்கப்பட்ட தொகை கரையா பிடிச்சி போய் கிடக்குது வனத்துறை அலுவலகம். அதனால் நான் வனத்துறை அதிகாரிகளோட பேசிட்டு தான் இருக்கேன். பணம் இல்லைன்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதிகாரிகள் பல்வேறு விதிமுறைகளை சொல்லி தாமதப்படுத்துவது என்கிற ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறார்கள். ஆகவே இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் வற்புறுத்தி விரும்புகிறேன். கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் மாநில குழு உறுப்பினர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து மிக விரிவாகவும் அவர்கள் மிக பொறுமையாகவும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டார்கள். இதில் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர் குடும்பங்கள் அல்லது ஊனத்துக்கு ஆளானவர்கள் இவர்களுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்குவதில் கிடைக்காமல் ஏதாவது இருந்தால் அந்த பட்டியலை கொடுத்தால் உடனடியாக அதை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த மாதிரி வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை அழுத்தமாக நாம் வற்புறுத்திருக்கிறோம். ஏன்னா கொடுக்கக்கூடிய தொகை என்பது மிக குறுகிய காலத்தில் காலியாகும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பிழைப்பதற்கான வழி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமாக அரசுக்கு எழுதுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வீடுகளுக்கு மின்னணைப்பை பொறுத்தவரை செக்ஷன் 17 சம்பந்தமான நிலங்களில் இருப்பவர்களுக்கு உச்சநீதிமன்றத்திலே தடை இருக்கிற காரணத்தினால் அந்த வழக்கை விரைவாக நடத்துவதற்கும் அதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அரசின் சார்பில் செய்வதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த மாதமே கூட அதற்கான மேல்முறையீட்டு வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான தயாரிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்களை வைத்து அதிலே இந்த மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சரே அதில் நேரடியாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் அது உச்சநீதிமன்றத்திலே இறுதியான தீர்ப்பு வந்தால்தான் அதில் ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அதே நேரத்தில் செக்ஷன் 17 இல்லாத மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ஓசி பெற்றுக்கொண்டு மின்னணைப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் வற்புறுத்தணும். அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் என்ஓசி கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி கொண்டு அதற்கென்று தனி ஏஜென்ட்களை வைத்துக் கொண்டு மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டுதான் வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டுதான் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லியிருக்கோம். அதனால அந்த பணம் இருந்தால்தான் அதை பெற முடியும் என்கிற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த செக்ஷன் 17 இல்லாத மற்ற எந்த நிலத்திலே குடியிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மின்னணைப்பு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை கட்டாயம் நாம் விசாரிப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பணம் பெறுவது சம்பந்தமாக மின்னணைப்பு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு குடும்பம் ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேல் வழங்கியிருப்பதாக மின்னணைப்பு வழங்கியிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். மீதி குடும்பங்களுக்கும் மின்னணைப்பு வழங்குவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் என்பதை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வன நிலம் அல்லாத மற்ற நிலங்களில் அனுபவ நிலங்களாக இருக்கக்கூடியது வீடு கட்டி குடியிருப்பவர்கள் அதை பொறுத்த வரைக்கும் தடையாணை இருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார். அரசாணை எண் 1168 என்பது அந்த அரசாணை 1989.
அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், தடையாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்முடைய கட்சி தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை வற்புறுத்தினோம். அந்த தடையாணையை ரத்து செய்து இந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் விவசாயம் செய்து வரக்கூடிய அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதையும் அரசுக்கு எழுதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி தனியார் காடுகள் சட்டம், அதிலே 2.5 ஏக்கருக்கு மேல இருக்கிறதுக்கு தான் இந்த சட்டமே செல்லுபடியாகும். ஆனால் இங்கே 1 சென்ட் வச்சிருந்தாலும் 2 சென்ட் வச்சிருந்தாலும் அல்லது 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருந்தாலும் கூட அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை கூட வெட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் தடை செய்கிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது. அது சட்டத்துக்கு விரோதமானது. சட்டத்தையே நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது வேற விஷயம். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு வனத்துறை அதிகாரிகள் நடந்து கொள்வதற்கு பதிலாக இங்கிருந்து மரம் வெளியே போறதுனாலே அது நாங்கள் தடுப்போம் என்கிற முறையில் வனத்துறை அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள். அது மாதிரி காப்பி தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய சில்வர் மரங்களை, பட்டாளத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொண்டு செல்வதற்கு எந்த விதமான தடையும் கூடாது என்பதை நாம் வற்புறுத்திருக்கோம். ஏன்னா அது எங்களுடைய பயிரை, எப்படி காப்பி தேயிலை ஒரு பயிரோ அதை போலவே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர் சில்வர் ஓக் என்பது, அதை ஒரு கிராப்பாகத்தான் நீங்க கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ மரத்தை வெட்டி வனத்தை அளிக்கிறோம் என்கிற முறையில் அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நாம் சொல்லியிருக்கோம். ஏற்றுக்கொள்வதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீமதுரை ஊராட்சி உட்பட்ட பகுதியில் ஆதிவாசி மக்களுடைய வசிக்கக்கூடிய பகுதியில் சோலார் மின்விளக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக அவங்க செய்வதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க.